ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு 34வது தலைப்பு தான் மக்களை பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம கதைக்குள்ள போலாம். தலைப்பு வேட்டையை தடுக்கும் விதுரர். விருத்ராஷ்டிரனின் குழந்தை பருவத்திலிருந்தே விதுரர் அவனது பக்கபலமாக இருந்து வந்திருக்கிறார். எனவே திருதராஷ்டிரனின் சகோதரனாகவும் அவனது ஞானமாகவும் வாழ்க்கை முழுவதும் திகழ்பவராகவும் மற்றவர்கள் பேச தயங்குவதையும் பேசக்கூடியவராக விதுரர் இருந்தாராம். விதுரர் திருதராஷ்டிரனை சந்தித்து, இது நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே இந்த வீடு முழுக்க பாவம் நிறைந்திருப்பதால் என்னால் இங்கே உண்ணக்கூட முடியவில்லை என்றாராம். இப்போது இந்த பிள்ளைகள் நினைப்பது போல் காட்டுக்குள் சென்று விட்ட பாண்டவர்களை விடாமல் இரட்டி சென்று வேட்டையாடுவது என்று பேச்சுக்கே இடமில்லையாம். இதை அனுமதிக்கலாகாது. நான் சொல்கிறேன், உன் பிள்ளைகளால் சும்மா இருக்க முடியாதா? அவர்கள் தொடர்ந்து ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்கிறார்களாம். ஒன்று செய், பாண்டவர்களை திரும்ப அழைத்து அவர்களிடம் அவர்களது ராஜ்யத்தை கொடுத்துவிடு. அவர்களை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு போகச் சொல். ஏனென்றால் பாண்டவர்கள் 5 5 தேவர்களின் புதல்வர்கள். அவர்கள் அபார ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்பதோடு பெரும்பாலான அரசர்களுக்கு அவர்கள் மீது அனுதாபமும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கிருஷ்ணர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களோடு போரிட நேர்ந்தால் நம் அனைவருக்கும் மரணம் நிச்சயம். இதை பற்றிய மாயையில் நீ சிக்கி தேவையில்லை. என்னை நம்பு. இப்பொழுது உனக்கு என்ன வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் போர் என்று நிஜமாக வந்துவிட்டால் அர்ஜுனன் ஒரு கடவுள் போல நின்று அனைவரையும் தோற்கடிப்பான். பாண்டவர்களை நீ நாளையே அழைத்து அவர்களது ராஜ்யத்தை திரும்ப கொடுத்துவிடு என்றாராம். இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட திருதராஷ்டிரன், உனக்கு பாண்டவர்களை புகழ்வதில் சோர்வே ஏற்படாதா? ஏன்? பிள்ளைகளை விட பாண்டுவின் பிள்ளைகள் மீது நீ தனி கரிசனம் காட்டுவதை என்னால் தெளிவாக பார்க்க முடியுது. என் மகன் ஜெயித்ததை நான் எப்படி திரும்பி கொடுத்து விட சொல்ல முடியும்? அவன் தர்மப்படியே வெற்றி பெற்றிருக்கிறான். அவன் தாயம் விளையாடி இதை ஜெயித்திருக்கிறான் என்றாராம். மறுமொழியாக விதுரர், அந்த தாயக்கட்டைகள் மாந்திரீக சக்தியூட்டப்பட்டவை. உனக்கு நன்றாகவே தெரியும். சகுனி ஒரு மோசடி பேர் வழியாம். யுதிஷ்டனுக்கு தாயம் விளையாடுவது பற்றி எல்லா வளமும் தெரியாது. அவனுக்கு தாயம் பற்றி எந்த ஒரு விளையாட்டு பற்றியும் தெரியவில்லையாம். இது எல்லாமும் தெரிந்திருந்தும் நீ விளையாட்டை அனுமதித்தாய். இப்போது தர்மம் பற்றி பேசுகிறாய். அந்த வார்த்தையை நீ உச்சரிக்காதே என்றார். எப்போது நீ அரக்கு மாளிகையை கட்டவும் அதை தீயிட்டு கொளுத்தவும் அனுமதித்தாயோ அப்போதே உன் நம்பகத்தன்மையை நீ முற்றிலுமாக இழந்து விட்டாய். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குரு வம்சத்திற்காக எதையாவது சரி செய்து கொள்ள நினைத்தால் பாண்டவர்களை திரும்ப வரச் சொல் என்றார். அவர்களுக்குரிய பங்கை அவர்களிடமே வழங்கு. உன் பிள்ளைகள் உனது பங்கை வைத்துக் கொள்ளட்டும். அனைவரும் அமைதியாக வாழட்டும். நாம் பாண்டவர்களிடம் பேசி அவர்கள் எப்போது நமக்கு எதிரியாக போர் செய்ய மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை எப்படியாவது வாங்கி விடுவோம் என்கிறார். அது நமக்கு பாதுகாப்பை தரும். உன் பிள்ளைகள் தங்களது முழு வாழ்க்கையை வாழ்வார்கள். இல்லை என்றால் பாண்டவர்கள் திரும்பி வந்த கணமே உன் பிள்ளைகள் இறந்து விடுவார்கள் என்று சாபமிட்டாராம். திருதராஷ்டிரன் இதனால் மிகுந்த வேதனை அடைந்தான். வேதனை அடைய அவனுக்கு புதியாக எதுவும் தேவையில்லை. எப்போதுமே ஏதோ ஒன்றிற்காக வேதனையில் இருந்த திருதராஷ்டிரன், இதுவரை நீ கொடுத்த அறிவுரைகள் போதும். எனது பிள்ளைகளை விட பாண்டுவின் புதல்வர்கள் உனக்கு அவ்வளவு உயர்வானவர்களாக தெரிந்தால் அவர்களிடமே நீ போய்விடலாம். உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை. விதுரர், நீ எனக்கு செய்யக்கூடிய மிக நல்ல காரியம் இதுதான். திருதராஷ்டிரனை வணங்கிவிட்டு அங்கிருந்து அகன்றாராம். அவரது மனைவிக்கும் அவர்களோடு தங்கியிருந்த குந்திக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துவிட்டு ஆனந்தமாக கிளம்பி காட்டிற்குள் சென்று பாண்டவர்களை சந்தித்தாராம். பாண்டவர்களை பார்த்ததும் ஆர்த்தழுவி கொண்டார். அனைவரும் அழுதார்களாம். உணர்ச்சிகளின் வேகம் சற்று ஓய்ந்ததும் அவர் ஏன் இங்கு வந்தார் என கேட்டார்களாம் பாண்டவர்கள். விதுரர், நான் உங்களோடு தங்கி இருக்க வந்து விட்டேன். அஸ்தினாபுரத்தில் எனக்கான வேலை முடிந்து விட்டது. எனது சகோதரனை விட்டு நானாகவே பிரிந்து வருவது என்பது என்னால் முடியாதது. ஆனால் இப்போது அவனை என்னை வெளியேறச் சொல்லிவிட்டான். எனவே இப்போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன். அங்கே நடக்கும் பாவகரமான செயல்களின் பிடியிலிருந்து நான் ஒரு வழியாக விடுபட்டு விட்டேன் என்று ஆனந்தம் அடைகிறார். பாண்டவர்கள் மிகவும்
மகிழ்ந்தார்களாம். அவர்கள் எப்போதுமே விதுரரை மதித்து வந்திருந்தார்கள். அரசவையில் எல்லாமே தப்பும் தவறுமாக சென்று கொண்டிருந்த அந்த நாளில் விதுரர் ஒருவர் மட்டுமே எழுந்து நின்று எது சரி என்பதை பற்றி பேசியிருந்தாராம். ஆனால் திருதராஷ்டிரனால் விதுரரை பிரிந்து வாழ முடியவில்லை. ஏனென்றால் குழந்தையாக இருந்த போதிலிருந்து விதுரர் தான் அவனுக்கு துணைவனாக, ஞானமாக, கண்களாக, காதுகளாக, எல்லாமுமாக இருந்தாராம். திடீரென்று அனைத்தையும் பை கொடுத்து விட்டதாக உணர்ந்தான் திருதராஷ்டிரன். எனவே 2 நாட்களில் விதுரரை சந்திக்க தூதுவர்களை அனுப்பி, நீ பிரிந்து சென்று விட்டதால் நான் இறந்து விடுவேன், உணவு என்பதை நிறுத்தி கொண்டு என்னை நானே கொள்வேன் என கெஞ்சி மிரட்டினானாம் திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் தொடர்ந்து பலவாறாக கெஞ்சவே விதுரர் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினார். அவர் திரும்பிச் சென்றதுமே துரியோதனன் வேட்டைக்கு செல்வதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். திருதராஷ்டிரன் துரியோதனை அழைத்து, இந்த முறை நீங்கள் வேட்டையாடச் செல்ல போவதில்லை என்றானாம். துரியோதனும் கர்ணனும் தாங்கள் வேடிக்கைக்காக மட்டுமே செல்வதாகவும் வேறு எதற்காகவும் இல்லை என்று வெகுவாக கெஞ்சினார்களாம். ஆனால் திருதராஷ்டிரன் உறுதியாக, நீங்கள் வேட்டைக்கு போக முடியாது, நீங்கள் வேட்டைக்கு போக முடியாது, அப்படியே அவசியம் வேட்டையாடியே ஆக வேண்டும் என்றால் நீங்கள் எதிர் திசையை சென்று வேட்டையாடுங்கள் என்றானாம். ஆனால் அவர்களுக்கு அங்கே சென்று வேட்டையில் ஈடுபட விரும்பவில்லை. அவர்களுக்கு இங்கே வேட்டையாடுவதில் தான் விருப்பம் இருந்ததாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 34வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம 35வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, ஃபாலோ பண்ணுங்க, கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.